திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்தானதால் அரசியல் கட்சிகளின் வியூகங்கள் தவிடுபொடியாகின. திருவாரூர் தொகுதியில் அறிவிக்கப்பட்ட இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்காக அரசியல் கட்சிகள் வகுத்த வியூகங்கள் தமிழகத்தின் அரசியலை எதிர்காலத்தில் தீர்மானிப்பதாக இருக்கும் என்கிறார்கள் அரசியல் ஆர்வலர்கள். கீழ்வெண்மணி அடங்கிய கீழத்தஞ்சை மாவட்டம் கம்யூனிஸ்டுகள் அதிக வாக்குகளை பெறும் அளவிற்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற பகுதியாகும். அந்த பகுதியில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் 1996க்கு முன்பு வரை கம்யூனிஸ்டுகள் பலமுறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டில் மக்கள் நல கூட்டணி தொடங்கி 2017இல் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரை திமுக கூட்டணியை ஆதரிக்காமல் இருந்த இடதுசாரிகள் திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவு தருகிறோம் என்று வெளிப்படையாகவே அறிவித்தார்கள். அதேபோல அதிமுகவுடன் பாஜக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு விடை தரும் சம்பவங்கள் திருவாரூர் இடைத்தேர்தலுக்கான தயாரிப்பு வேலைகள் தொடர்பான செயல்களில் வெளிப்பட்டன என்கிறார்கள் அதிமுகவினர். திருவாரூர் தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் நாம் தமிழர் கட்சி தனது வேட்பாளரை அறிவித்துவிட்டது. டிடிவி தினகரனின் அமமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்துவிட்டன. ஆனால் அதிமுக மட்டும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை. வேட்பாளர் தேர்தலுக்காக விண்ணப்பித்த 54 பேரிடம் நேர்காணல் நடத்தினார்கள். அதற்கு பின்பு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி கே பழனிசாமியும் இணைந்த ஆட்சிமன்ற குழு கூட்டமும் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகும் வேட்பாளரை மட்டும் முடிவு செய்ய அதிமுகவால் முடியவில்லை. ஆளுங்கட்சி நடத்தப்போகும் பண மழையில் நனைய நீ நான் என உள்ளூர் மக்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கையில் வேட்பாளர் அறிவிப்புக்கு என்ன தயக்கம் என்கிற கேள்வி எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அதிமுகவிற்கு ஒரு தயக்கம் இருந்தது. அந்த தயக்கத்திற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சிதான். பாஜக கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் தனித்து போட்டியிட்டு 1200 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது. அந்த கட்சியும் அதிமுகவை போலவே வேட்பாளர் யார் என்பதை அறிவிக்கவில்லை. ஆனால் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணியில் சந்திக்கும் முதல் தேர்தலாக திருவாரூர் தேர்தல் இருக்கட்டும் என அதிமுகவை பாஜக நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது. பாஜகவின் வேட்பாளராக அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக தஞ்சை மாவட்டத்தில் பணியாற்றி வரும் கள்ளர் சமூகத்தைச் சேர்ந்தவருமான கருப்பு முருகானந்தத்தை வேட்பாளராக்குவோம், நீங்கள் அவரை ஆதரித்தால் மட்டும் போதும் என அதிமுகவை பாஜக கேட்டுக்கொண்டதாம். பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் நாம் கூட்டணி சேரலாம், அதற்கு முன்பே கூட்டணி வேட்பாளர் என களம் காண வேண்டாம் என எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் தயக்கம் காட்டினார்கள். இந்த நிலையில்தான் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் மத்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த உத்தரவின்படி ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தினார். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை என்பதால் அமமுகவுக்கு அந்த கூட்டத்திற்கு அழைப்பு இல்லை. அமமுக சார்பில் கஜா புயலை காரணம் காட்டி இடைத்தேர்தலை நிறுத்தக்கூடாது என கடிதம் கொடுத்தார்கள். ஆனால் மற்ற கட்சியின் பிரதிநிதிகள் தேர்தலை உடனே நடத்த வேண்டிய அவசரம் இல்லை, இடைத்தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோடு நடத்தலாம், புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தொகுதியில் தேர்தலை நடத்துவது சரியல்ல என கருத்து தெரிவித்தார்கள். அந்த கருத்தை எழுத்துப்பூர்வமாக எழுதி தலைமைச் செயலாளருக்கு அனுப்பினார் மாவட்ட ஆட்சியர். அது முதல்வர் எடப்பாடி கைக்கும் வந்தது. அந்த ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி பற்றி பேச வருவதாக கூறிவிட்டு வந்த தமிழக பாஜக தலைவர் தமிழிசையையும் மத்திய அரசுக்கு சொல்ல வேண்டியதை நிர்மலா சீதாராமனிடம் சொல்லும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனையும் எடப்பாடி சந்தித்தார். தேர்தல் நடத்த வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் கொடுத்த அறிக்கையின்படி திருவாரூரில் தேர்தல் நடத்தினால் அங்குள்ள அரசு மீதான அதிருப்தி திமுகவிற்கே சாதகமாகும் என முதல்வர் சொல்ல, அதுவரை அதிமுக பாஜக கூட்டணிக்காக பேசிக் கொண்டிருந்த பாஜக அந்த முடிவை ஒத்தி போட்டது. இடைத்தேர்தலை ரத்து செய்யுங்கள் என மாவட்ட ஆட்சியர் அனுப்பிய அறிக்கை டெல்லிக்கு இரவு வரை லேட்டாகவே போய் சேர்ந்தது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாங்கள் தயார், ஆனால் அதை கட்சிக்காரர்கள் ஏற்க கொஞ்சம் நேரம் வேண்டும் என ஒரு பாஸ் பட்டனை தட்டுவதற்கு அதிமுகவுக்கு திருவாரூர் தேர்தல் களம் உதவியுள்ளது என்கிறார்கள் அதிமுகவினர். திருவாரூர் தேர்தலில் அமமுக போட்டியிட வேண்டாம் என தினகரனுக்கு தகவல் கொடுத்திருந்தார் சசிகலா. ஜெயிலில் சசிகலாவை தினகரன் நேரில் சந்தித்து பேசினார். அப்பொழுதும் கூட சசிகலாவுக்கு நெருக்கமான பழைய வேட்பாளரான குடவாசல் ராஜேந்திரன் பெயர் கூட பரிசீலிக்கப்படவில்லை. ஆனால் தினகரனுக்கு வேண்டாதவராகி போன திவாகரனை கடந்த மாதம் கூட நேரில் சந்தித்த எஸ் காமராஜை வேட்பாளராக்கியதால் சசிகலா சம்மதித்தார். சசிகலா அதிமுகவுடன் இணைய விரும்புகிறார். அதற்கு இந்த இடைத்தேர்தல் தடையாகும் என நினைக்கிறார். ஆனால் தினகரனை விட்டுவிட்டு மற்றவர்களை அதிமுகவிற்கு கொண்டு செல்ல திவாகரன் முயற்சி செய்கிறார். அதை தடுக்க தினகரன் திருவாரூர் தேர்தல் களத்தை பயன்படுத்த நினைத்தார் என்கிறார்கள் அமமுகவினர். இந்த நிலையில் தொண்டர்களிடம் தினகரனுக்கு தனியாக ஒரு பலம் இருக்கிறது. ஆனால் தினகரனை விட்டுவிட்டு அதிமுகவில் அமமுக இணைப்பு என்பது நடக்காத ஒன்று என பிரதமர் மோடியிடம் அதிமுகவின் மைத்ரேயன் சொல்ல, அப்போ திமுக வெற்றியை தடுக்க முடியாது என மோடி பதிலளித்தார். இதுதான் திருவாரூர் தேர்தல் ரத்தானதின் ரகசியம் என்கிறார்கள் அரசியல் ஆர்வலர்கள்.